ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி வந்து நம்ம எம்ப்ராய்டரி தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பிக்சரை நம்மளே ட்ரா பண்ணிவிட்டு அந்த ட்ராயிங் வந்துட்டு எப்படி நம்ம கிளாத்தில் வந்து எப்படி பிரிண்ட் எடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் இதில் நான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் வந்துட்டு அந்த எம்ப்ராய்டரியை இன்றைக்கி ஸ்டார்ட்டும் பண்ணிடுறேன். ஏன்னா அது பெரிய ப்ராஜெக்ட், இன்றைக்கி ஒன் டேயில் முடிக்க முடியாது. முடிஞ்ச அளவு இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை ட்ராயிங்கும் பண்ணிவிட்டு அதை எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்றது தான் இதில் நான் தெளிவாக மென்ஷன் பண்ண போகிறேன். பாருங்கள், இதுக்கு வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி யூஸ் பண்ண அதுக்கான நேம்ஸ் வந்து நான் அதுக்கு நேராக வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே வருவேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு கார்பன் பேப்பர், எல்லோ கார்பன் பேப்பரை எடுத்து அதை துணி மேலே நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இது நான் தனியாக ஷார்ட்ஸாகவும் நான் அதை எப்படி பேஸ்ட் பண்ணலாம், எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நான் போடுறேன். இப்போ வந்து இது வந்து பெரிய வீடியோ, அதனால் இது போரிங்காக இல்லாமல் போகிறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதோட கண்டினியூஷன் இதில் கொண்டு வந்திருக்கேன். எஸ்டர்டே ஒரு ஸ்டோரி கொண்டு போனோம், அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி வரப்போகுது. இதை வந்து நான் ஷார்ட்ஸாகவும் போட போகிறேன். அதில் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராயிங் தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். ஒவ்வொரு இது பண்ண அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அந்த நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் அதுக்கு நேராக வந்துட்டு டைப்பிங் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டோரி நம்ம செகண்ட் டாப் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஹாஃபோட கதையை லைட்டாக பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் கதைக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சேலம்ன்ற ஒரு ஊரில் வந்து முல்லைன்னு வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்கன்னு சொல்லியிருந்தேன், ரஞ்சன், ரக்ஷிதா. அந்த ரஞ்சன் வந்துட்டு ரக்ஷிதா மேலே ரொம்ப உயிராக இருந்தான். அவளுக்காகவே படித்து அவன் இன்ஜினியரிங் முடித்தான். இன்ஜினியரிங் முடித்து நல்ல வேலைக்கு போய் ஒரு வீடு வாங்கி கொடுத்து தன் தங்கையும் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண வச்சு அவளையும் நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே காலேஜில் படித்த சஞ்சய்ன்ற பையன் அவனை விரும்பினான். அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டு மேரேஜ்க்காக அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க அப்பா, நீ நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு என் பொண்ணை நீ கேட்டினா நான் கொடுக்குறேன், இப்போ முடியாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ராகவன்ற ஒரு பையன், பெரிய பணக்கார வீட்டு பையன், அவன் ரக்ஷிதாவை பார்த்து அவள் ரொம்ப அழகாக இருக்கான்றதை பார்த்து விரும்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். 2 பேரும் சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வந்து ரஞ்சனுக்கும் கல்யாணம் ஆகுது. இந்த சுச்சுவேஷனில் ஒரு நாள் வந்து ரக்ஷிதாவோட கழுத்து வந்து அறுபட்டுருது. அதில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் அவள் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறா. யார் அவளை கொலை செய்ய ட்ரை பண்ணா, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்டோரி நம்ம போயிட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த எண்ட் ஆஃபில் நிற்கிறது என்னென்னா, ரக்ஷிதாவோட கழுத்தை அறுபட்டு ஒரு நாள் வீட்டில் விழுந்து கிடக்கிறா. அது எப்படி, என்ன, இதுதான் இந்த ஸ்டோரியோட செகண்ட் பார்ட். வாங்க நம்ம இப்போ செகண்ட் பார்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரக்ஷிதா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கா. அவள்கிட்ட டாக்டர்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, 90% பாசிபிள் இல்லை, ஏன்னா கழுத்து நல்லா ஆழமாக அறுபட்டிருக்கு, நாங்கள் முடிஞ்ச ட்ரை பண்ணுறோம், பொழைக்கவும் பாசிபிள் இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பால் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்க, நியர்பை ஹவுஸில் உள்ளவங்க, இவங்கக்கிட்டலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது எல்லாருமே சொல்கிற ஒரே ஆப்ஷன் என்னென்னா, ரக்ஷி வந்து ரொம்ப சைலண்ட்டான அமைதியான ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல டைப்பு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஹெல்பிங் சென்ஸ் உள்ள ஒரு பொண்ணு, அவளுக்கு எப்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவள் வந்து யார் வம்புக்கும் போக மாட்டா, அவள் வேலை உண்டுன்னு இருப்பாள். அவங்க ஃபேமிலி மேலே ரொம்ப கேரிங் உள்ள ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நியர்பை ஹவுஸில் உள்ளவங்க சொல்லும்போது இவளுக்கு யாரு கூடயும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்றது போலீஸ்க்கு தெளிவாக தெரியுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா 10 o'clock வரையும் ராகவன் வீட்டில் தான் இருந்திருக்கான். ஸோ வந்துட்டு பேப்பர் போடுறவங்களோ இல்லை அங்கே வந்துட்டு பால் போடுறவங்கனாலையோ அங்கே பிரச்சனை இல்லை அப்படின்றது கிளியராக ப்ரூஃப் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு அங்கே ஏசி ரிப்பேர் பண்ண வந்தவர் இருக்கும்போது தான் ராகவன் கிளம்பி போகிறாங்க. அப்போது அந்த பர்சனை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவரை வந்து கேட்கும்போது, சார் நான் வந்துட்டு சார் கிளம்பி ஒரு 5 minutesலேயே நான் கிளம்பிட்டேன், மேம் அப்போ நல்லா தான் இருந்தாங்க, நான் எதுவும் பண்ணலை, ஏன்னா அங்கே ஃபுல்லாக சர்ச் பண்ணதில் நகைகள் எல்லாமே சேவாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கே வந்து திருட்டுக்காக வந்து அவளை கழுத்து அறுத்த மாதிரியும் தெரியலை. அப்போ வந்து திருடனும் இல்லை அப்படின்ற ஆப்ஷன் தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து டைனிங் டேபிள் ரிப்பேர்க்காக வந்தவன் அப்படின்னா கூட அவனுக்கும் இவளுக்கும் ஏதாவது வாக்குவாதங்கள் நடந்திருக்குமா, ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
அந்த கேமராவில் அவன் வெளியில் போகிறதும், ஆக்சுவலாக ஸ்ட்ரீட் கேமரா இருக்கும் இல்லையா, அதில் அவன் வெளியில் போகிறதும், வெளியில் வந்து ரக்ஷி கதவை லாக் பண்ணுறதும் தெளிவாக தெரியுது. ஸோ அவன் வெளியில் போகும்போது ரக்ஷி நல்லபடியாக இருந்திருக்கா, அவள் கழுத்தை அறுபடலை அப்படின்றதும் அந்த கேமரா மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா அவனோட லவ்வர் சஞ்சய், அதை தான் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா 1 month முன்னாடி தான் அவன் வந்திருக்கான். வந்துட்டு அழுதுகிட்டே வீட்டை விட்டு போனதாக சொல்கிறாங்க. சந்தேகத்தின் பேரில் சஞ்சயை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவன் மேலே கேஸ் ப்ரூஃப் ஆகுது. எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது சஞ்சய் வந்துட்டு தெளிவாக சொல்கிறான், நான் வந்து ரக்ஷியை லவ் பண்ணது உண்மை தான். அவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காகவே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி தான் நான் நிறைய வேலைகள் பார்த்து நான் நல்லபடியாக வந்தேன். பட் வந்துட்டு இன்னொருத்தனோட ஒய்ஃபை விரும்புகிற அளவுக்கு நான் மோசமான ஆள் கிடையாது. என்னைக்கு ரக்ஷிக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதோ நான் என் மனசை மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நானும் ஏழ்மை நிலையில் இருந்து வந்த ஒரு ஃபேமிலி. ஸோ என் ஃபேமிலி, என் அம்மா அப்பாவை நான் முன்னுக்கு கொண்டு வரணுன்ற மோட்டிவேட்டடோட என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன். ரக்ஷியை நான் விரும்பின பொண்ணையே வந்து கொல்கிற அளவுக்கு நான் மோசமானவன் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறான். இவங்க எல்லாருக்கும் என்னென்னா, ரக்ஷியோட வீட்டோட பேக் சைடு ஒரு டோர் இருக்குது, அது வழியாக உள்ளே வந்து இவன் அவளை கொன்றிருக்கலாமோ, கழுத்தறுத்துருக்கலாமோ அப்படின்றது அவங்களுக்கான டவுட்டு. இந்த இடத்துல ராகவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. லவ்னு சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டு வர்றாங்க. என்னது இது, இதெல்லாம் இவளோட கேரக்டர் பிடிச்சி இவளை வந்து ரொம்ப பெஸ்ட்டு பொண்ணுன்னு தானே நம்ம கல்யாணம் பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு ஹர்ட்டிங் அவனுக்குள்ளே வருது. அவனுக்கு அது பிடிக்கல. என்னோடய ஒய்ஃபை வந்து நேம் ஏன் ஸ்பாயில் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அந்த இடத்துல வந்துட்டு ஊருக்குள்ளேயும் வந்து ரொம்ப நல்லவங்க, இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது, ஹெல்பிங் சென்ஸ் அப்படின்னு சொன்ன பர்சன்ஸ் எல்லாருமே இந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நினச்சோம், பாரு யாரோ ஒரு லவ் பண்ணியிருக்கான், வந்து கல்யாணம் ஆன பிறகு வேறு பொண்ணு கேட்டிருக்கான், அவனை ஏமாற்றிட்டா போல், அதனால தான் அவன் அவளை கொண்டிருக்கான், இவன் பணக்காரன் கிடச்ச உடனே அவளை விட்டுட்டா, அந்த மாதிரி பேச்சு போக ஆரம்பிச்சிருக்கு. இது ராகவனோட மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேதனையை உருவாக்குது. என்ன செய்கிறதுனே அவனுக்கு தெரியல. அவன் நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சஞ்சயை பார்க்க போகிறான். போயிட்டு ஏன் இப்படி பண்ண, உனக்கு வந்து வேறு பொண்ணே கிடைக்கலையா அப்படின்றான். சார் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னே எனக்கு தெரியாது, நான் வந்து காலேஜ் படிக்கும்போதே அவங்க அம்மா அப்பா கிட்டே வந்து பொண்ணு கேட்டேன், அவங்க வந்துட்டு நீ படித்து முடிச்சுட்டு நல்ல நிலைமைக்கு வா நான் தரேன்னு சொன்னாங்க. நான் அந்த மோட்டிவேட்டடோடு வந்து கேட்டேன், சப்போஸ் ரக்ஷிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தா கூட நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ அவளை என்ன செல்லம்மா ரக்ஷின்னு கூப்பிட்டுருக்க, ரக்ஷி தான் கூப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அடிக்க போயிடுறான். எல்லோரும் போலீஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது போலீஸ் ஸ்டேஷன், என்ன சார் பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாங்க. இந்த இடத்துல ராகவனால் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப ஹர்ட்டிங் ஆகுறான். போயிட்டு ரக்ஷியை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அவள் கையை பிடிச்சிட்டு அலறான். என்ன நடந்துச்சுன்னு நீ எந்திரிச்சு சொன்னால் தான் ரக்ஷி தெரியும், தயவு செஞ்சு எந்திரிச்சு வா, எங்களால் முடியல, உனக்கு ஏன் இப்படி நடந்தது, யார் இப்படி உன்னை பண்ணா, நீ வந்து ரொம்ப நல்லவர், நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு தான் இருப்ப, என் மேலேயும் என் குழந்தை மேலேயும் நீ அவ்வளோ பிரியமாக இருந்த, உனக்கு ஏன் இப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அழுகிறான். அந்த இடத்துல வந்துட்டு ரஞ்சன் வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு ஏன் இப்படி அழுதுட்டுருக்க, கண்டிப்பாக ரக்ஷி பொழைச்சி வந்துடுவா, என் தங்கச்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், அவள் வந்து கோலை கிடையாது, அவளை இந்த அளவுக்கு யாரும் பண்ண முடியாது, அந்த இடத்துல அப்படி நடக்குதுன்னா அவள் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், எப்படி இது நடந்ததுன்னு தெரியல, அவளோட வில் பவரை அவளை உயிரோட கொண்டு வரும், ஏன்னா என் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், நான் அப்படி தான் என் தங்கச்சியை வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனும் சொல்கிறான். ரொம்ப அலறாங்க. அப்போ டாக்டர் வர்றாரு. எப்படி சார் இருக்குன்னு கேட்குறாங்க. பரவாயில்ல, முன்னை விட இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே லைட்டாக வந்துட்டு அவள் ரக்ஷிக்கு வந்து லைட்டாக நினைவு வருது. ஓகே, இது நல்ல பெஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான், பார்க்கலாம், அவங்க பொழைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் சஞ்சயை போட்டு அடி அடின்னு அடித்து இது பண்ணுறாங்க. அவன் நான் பண்ணலை, சீரியஸாகவே நான் பண்ணலை, அதுக்கப்புறம் நான் ரக்ஷிதாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறான். இன்னும் என்னை நம்புங்க அப்படின்றாங்க. இதுக்கிடையில் வந்து சஞ்சயோட அம்மா அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் வர்றாங்க. வந்துட்டு என் பையன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாதுங்க, அவன் ரொம்ப நல்ல டைப்பு, அந்த பொண்ணை விரும்புகிறேன்னு எங்ககிட்ட சொன்னான், நீ படிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாடா, நான் கண்டிப்பாக நாங்களே பொண்ணு கேட்குறோன்னு தான் சொல்லியிருந்தோம், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு என் பையன் ரொம்ப மோசமானவன் இல்லை,
அவனுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சதோ அன்றைக்கே அவளை விட்டுட்டு வந்துட்டான். இன்னொருத்தரோட ஒய்ஃபை நினைக்கிற அளவுக்கு என் பையன் மோசமானவன் கிடையாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது அதே சமயம் ஊரில் உள்ளவங்கெல்லாம் என்ன பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, என்ன இந்த பொண்ணோட கேஸ் வேறு எங்கெங்கேயோ ஆங்கிளில் போயிட்டுருக்கு, என்னன்னு தெரியலையே, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல கேரக்டர் நாம் நினச்சோம், இப்போ பார்த்தா யாரோ ஒரு பையன் காலேஜில் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, என்னென்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே, இந்த பொண்ணு உண்மையிலே நல்ல பொண்ணா என்னன்னு தெரியல, அந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் வந்துட்டு ஒருவேளை அந்த பையனை லவ் பண்ணியிருப்பாலோ, பெரிய பணக்கார வீட்டு பையன் கிடச்ச உடனே இந்த பையனை பார்த்ததும் அந்த பையனை விட்டுட்டு வந்துட்டாலோ, அதனால தான் அந்த பையன் பொண்ணை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பானோ, இதுதான் நடந்திருக்குமோ, இல்லை வீட்டில் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா, என்னன்னு தெரியலையே, இந்த மாதிரி நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராகவனோட காதலே வந்து சேருது. இதை கேட்டு ராகவன் ரொம்ப ஹர்ட் ஆகுறான். இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இந்த சூழ்நிலையில் ராகவனுக்கு குழப்பங்கள் அதிகமாகுது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறான். இந்த சஞ்சய்ன்றவன் யார், ஏன் நம்மக்கிட்ட இதை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லி அவன் நிறைய குழப்ப ஆரம்பிக்கிறான். அப்போ வந்துட்டு ரக்ஷிட்ட போயிட்டு தனியாக உட்காந்து அழுகிறான். அழுதுட்டு அவனால் ஒன்றுமே முடியல. எப்பயும் போனால் ரக்ஷியை பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு அழுவான். ஆனால் அன்றைக்கி ரக்ஷியை போயிட்டு அழுதான். பட்டு அவள் ஃபேஸை பார்த்து கோவமாகவே பார்த்துட்டு தான் அழுகிறான். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன், என்னை நீ ஏமாற்றிட்டியா, இல்லை உண்மையிலேயே இதில் ஒன்றுமே இல்லையா, ஊர்க்காரவங்க பேசுகிறது உண்மையா, இல்லை நம்ம லவ் ட்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். ஊர் சொல்கிறத வச்சு நம்ப ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஊரில் எல்லாரும் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமலாம் அந்த பையன் வந்துட்டு பொண்ணு கேட்டு வருவான், இந்த பொண்ணு ஏதோ பண்ணியிருக்கா, பணத்துக்காக தான் வந்துட்டு இவனை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையனை ஏமாற்றிட்டா போல் அப்படின்னு சொன்னது ராகவனோட மனசை ஆழமாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு வேதனையை உருவாக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பம் அடைகிறான். டக்குன்னு வந்துட்டு ரஞ்சன் கையில் இருந்த தன்னோட குழந்தைய வாங்குகிறான். எனக்கு இது ரொம்ப ஹர்ட்டிங்காக ஆகிட்டே இருக்குது. எனக்கு வந்து ரக்ஷி வந்து எந்த தப்பும் பண்ணல, சஞ்சய் மட்டும்தான் லவ் பண்ணுறான்ற விஷயம் எனக்கு தெரிகிற வரையும் இனிமேல் நான் ரக்ஷியை வந்து பார்க்க வரமாட்டேன். எனக்கு வந்து உண்மை தெரிஞ்சாகணும், எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக குழந்தைய தூக்கிட்டு போகிறான். ரஞ்சனுக்கு ஒன்றுமே புரியலை. தன் தங்கை மேலே ஏதோ பழி போடுறான் அப்படின்றத மட்டும் ஃபீல் ஆகுது. அவன் ரொம்ப ஸ்ட்ரென் ஆகி அப்படின்னு நின்றுடுறான். ஏன்னா அவனுக்கு ராகவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை. அவங்க 2 பேரும் லவ் பண்ணதை கண் கூட பார்த்துருக்கான். எப்படி வந்து ராகவனால் தன்னோட மனைவியை இப்படி சொல்ல முடிஞ்சுது அப்படின்றத வந்து ரஞ்சனால் தாங்கிக்கவே முடியலை. ரொம்ப அழுகிறான். அழுது ரொம்ப நொந்து போய் அப்படியே உடஞ்சி போய் உக்காந்துடுறான். அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறதுனே ரஞ்சனுக்கு தெரியலை. முரளி முல்லைக்கிட்ட சொல்லி அழுகிறான். எப்படி ராகவன் இப்படி ஒரு முடிவெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அப்போ வந்துட்டு ரஞ்சன் போய் தான் தங்கைக்கிட்ட அழுகிறான். இந்த மாதிரி நடந்துட்டுருக்குமா, நீ எந்திரிக்கலைன்னா இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும்னு தெரியலை, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், மீண்டு வா, எப்படியாவது வந்துடு, நீ வந்தினா தான் இந்த பிரச்சனைக்கு எண்ட் ஆஃபே உண்டு, ஏன்னா இங்கே பிரச்சனை பெருசாகிட்டே போகுது, ராகவன் இந்த அளவுக்கு நினப்பான்னு நான் எதிர்பார்க்கல, நீயும் ராகவனும் எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி ராகவனால் ஒன்றை போய் சந்தேகப்பட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தங்கையை கையை பிடிச்சிட்டு அழுகிறான். யார் இருக்காங்களோ இல்லையோ கடைசி வரையும் உன் அண்ணன் நான் உன் கூட இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அழுகிறான். அப்போ வந்து ரக்ஷியோட கை லைட்டாக ஷேக் ஆகுது. அப்போ டாக்டர்கிட்ட ஓடி போய் சொல்கிறான், அவங்க உடம்புல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் சார் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அவங்க முன்னேறிட்டு தான் வர்றாங்க, இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் ரெடியூஸ் ஆகிருக்கு, புண்ணும் கழுத்தில் இருக்க புண்ணும் லைட்டாக ஆற ஆரம்பிச்சிருக்கு, ஸோ பயப்பட தேவையில்ல, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. இதுக்கிடையில் ராகவன் இப்படி பண்ணினதுனால போலீஸ்க்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ராகவன் மேலே ஒரு சின்ன டவுட் வர ஆரம்பிக்குது. ராகவன் தான் இவளை ஏதாவது பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இந்த உண்மை தெரிஞ்சனால மாற ஆரம்பிச்சிட்டானோ, அவன்தான் வந்துட்டு ரக்ஷியை ஏதாவது பண்ணியிருப்பானோ, அந்த அளவுக்கு ஒரு டவுட் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிக்குது. ராகவனை சுற்றியும் இன்வெஸ்டிகேஷன் அவனுக்கே தெரியாமல் போக ஆரம்பிக்குது. வெளியில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து முரளி, முல்லை, ரஞ்சன் வந்துட்டு பழைய மாதிரி என்ன சொன்னாங்களோ தகவல், அதே சேம் தகவல் தான் சொல்கிறாங்க. ராகவன் மேலே உள்ள கோபத்தை அவங்க காமிக்கலை. பட் வந்துட்டு ராகவனோட காலேஜ், ராகவனோட சுற்றி இருக்கிற இடம், ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் சஞ்சய் மேலே கேஸ் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ராகவன் மேலேயும் கேஸ் போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில தான் கேஸ் போயிட்டுருக்கு. போலீஸ்க்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, 2 பேர் மேலேயும் இந்த கேஸை திருப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சஞ்சயோட காலேஜ் லைஃபு,
ரக்ஷியோட காலேஜ் லைஃப் எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ரக்ஷியை பற்றின நல்ல அபிப்பிராயம் மட்டுமே வெளியில் வருது. சஞ்சய் மேலேயும் ரொம்ப குட்டான ஒரு ஆப்ஷன் தான் டீச்சர்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே எடுத்து வைக்கிறாங்க. ஸோ சஞ்சயும் நல்லவன்றாங்க, இங்கே ரக்ஷியும் நல்லவன்றாங்க, என்னன்னே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுறாங்க போலீஸ். அதுக்கடுத்து ராகவனை பற்றி கேட்கும்போது வெரி குட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி வெளியில் வருது. அவன் வந்து ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ஒரு பர்சன், ரொம்ப நல்லவன், நிறைய ஹெல்பிங் சென்ஸ் உள்ளவன், இந்த மாதிரி வருது. ஸோ கன்ஃபியூஷன் ஆகி போலீஸ் ரொம்ப குழம்பி போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அரெஸ்ட் ஆகுறாங்க. அப்போ தான் மார்னிங் காலையில் ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாருக்கும் கால் போகுது. ரஞ்சன், ராகவன், போலீஸ் எல்லாருக்குமே கால் போகுது. இந்த மாதிரி ரக்ஷிதா கண்ணு முழிச்சிட்டா அப்படின்ற ஒரு குட் நியூஸை வந்து மருத்துவமனையிலேருந்து சொல்கிறாங்க. கன்ஃபியூஷனில் இருந்த போலீஸ்க்கு ரொம்ப அப்பா எப்படா இவ கண்ணு முழிப்பான் இருந்தோன்ற மாதிரி எல்லாரும் கிளம்பி வேகமாக போகிறாங்க. ரஞ்சன் வந்து அங்கேயே தான் இருக்கான். இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிருக்கான். பட் வந்து ரக்ஷி பதில் சொல்லலை. வந்துடுறாங்க எல்லார்கிட்டையும் அவள் கேட்குறது, எங்கே ராகவன், என் ஹஸ்பண்ட் எங்கே, அவர் எங்கே, ஏன் அவர் மட்டும் நான் கண்ணு முழிச்சு 50 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு, ஏன் இன்னும் அவர் வரல அப்படின்னு கேட்குறாங்க. நீ உண்மை என்னன்னு சொல்லுமா, அதுக்கப்புறம் நாங்கள் அவரை வர சொல்கிறோம் அப்படின்றாங்க. இல்லை அவர் எங்கன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கேட்டதும் ரக்ஷி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னோட ராகவன் என் ஹஸ்பண்டாக அப்படி பிஹேவ் பண்ணாருன்ற மாதிரி அப்படியே ரொம்ப ஷாக் ஆகுறா. அப்போ எல்லார்ட்டையும் சொல்கிற ஒரே பதில் என்னென்னா, ராகவன் இங்கே வந்து என் குழந்தையோட இங்கே வந்தாதான், அவங்க பேரண்ட்ஸ் எல்லோரும் இங்கே வந்தாதான் நான் என்ன நடந்ததுன்ற உண்மையை சொல்லுவேன், அது வரையும் நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே ஆப்ஷனாக அவள் சொல்கிறா. உடனே எல்லோரும் ஏமா அப்படி பண்ணுற, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுன்றாங்க. இல்லை ராகவன் இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லி போலீஸ் வந்துட்டு ராகவனுக்கு கால் பண்ணி இமீடியட்டாக வந்தாகணும்னு சொல்கிறாங்க. சஞ்சயும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஓகேன்னு சொல்லி சஞ்சய் பேரண்ட்ஸ் எல்லோரும் வர வைக்கிறாங்க. அங்கே வந்து ரக்ஷியோட ஃபேமிலி, ராகவனோட ஃபேமிலி, சஞ்சய் ஃபேமிலி, போலீஸ்காரங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. டோட்டலாக எல்லோரும் வந்துடுறாங்க. வந்த பிறகு போலீஸ் வந்து கேட்குறாங்க, இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி உண்மையை சொல்லுமா, நீ சொன்னாதான் யார் குற்றவாளின்னு சொல்லி நான் இங்கே அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவள் வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன உண்மையை சொன்னான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு டுமாரோ வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னன்றது நாளைக்கு தான் நான் தெரியும். இதில் வந்து எல்லாருமே அவள் என்ன சொல்ல போகிறா அப்படின்ற ஆர்வத்தோடு காத்துட்ருக்காங்க. நாமளும் நாளைக்கு என்ன சொல்ல போகிறான்றதை பார்க்கலாம். யார் இந்த குற்றவாளி, ராகவனா இல்லை சஞ்சயா இல்லை வேறு யாருமா அப்படின்றத நம்ம நாளைக்கு ஸ்டோரியில் பார்க்கலாம். அதுக்கு இடையில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வரையும் நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ட்ராயிங் பண்ணேன். அந்த ட்ராயிங்கை வந்து எப்படி வந்துட்டு பேப்பர்லேருந்து எப்படி கிளாத்துக்கு வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் காமிச்சிருந்தேன். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இப்போ வந்துட்டு இதில் ஸ்டிச்சஸ் போயிட்டுருக்கு. கிளையம்பஸ் ஃபுல்லாக வந்துட்டு நான் இப்போ ஸ்டிச்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிளையம்பஸ் ப்ளஸ் ஃப்ளவர்ஸ் இது ரெண்டையும் வந்துட்டு நான் இப்போ ஸ்டிச்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அழகாக வந்திருக்கா இப்போ வரைக்கும். இதுக்கடுத்து கீழே வந்துட்டு 2 பேர் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கான ஸ்டிச்சஸ் போகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மேலே உள்ள எண்ட் ஆஃப் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், மேலே உள்ள ட்ராயிங்கு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே உள்ள ட்ராயிங்க்கு போகலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட், ஸோ சடனாக முடிக்க முடியாது அப்படின்றனால தான் பார்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். இது முடித்த பிறகு எண்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீடியோவும் நான் போடுறேன் கண்டிப்பாக. இது எப்படி இருக்குது, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு போடுங்க. ஸ்டோரிஸில் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு 2 கமெண்ட்டுமே கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இது நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ் நேம் என்னென்னா ஸ்டெம் ஸ்டிச். ஸ்டெம் ஸ்டிச்சில் தான் வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளையம்பஸ் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு லைசி டைசி, அப்புறம் ரன்னிங் ஸ்டிச், இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, இப்போது நம்ம கிளைம்பஸ் பாதிக்கு பாதி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதையும் நம்ம அடுத்ததில் முடிச்சிடலாம். இப்போது இந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட்லேயே நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் பார்க்க முடியும். அதுக்காக தான் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ன்னு பண்ணுறது. இப்போ நான் ஃப்ளவர்ஸ் அதிகமாக காமிக்க முடியாது, ஏன்னா ஒரு ஃப்ளவருக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் நான் கிளைம்பஸ் பண்ணுறதை அதிகமாக காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம எண்ட் பண்ணும்போது இது இன்னும் சூப்பராகவே வரும். இதை வந்து நம்ம லேமினேட் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். அதையும் நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஓகே, நம்ம வந்துட்டு இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இருக்கதை நான் அடுத்த ஒரு ஸ்டோரி போட்டுவிட்டு அதோடு நான் வந்துட்டு இதை காமிக்கிறேன். நாளைக்கு வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோரியோட எண்ட் ஆஃப் என்ன, இதுக்கு என்ன ரிவ்யூ பார்க்கலாம் அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நாளைக்கு என்ன ஸ்டிச்சஸோடு இந்த ஸ்டோரி போட போகிறதுன்றதையும் பார்க்கலாம். நாளைக்கு வந்து நான் மேக்ஸிமம் வந்து உள்ளன் ஒர்க் ஸ்டிச் தான் எடுத்திருக்கேன். நம்ம அந்த ஒர்க்கை பார்க்கலாம். டுமாரோ வீடியோவில் நம்ம உள்ளன் ஒர்க் ப்ளஸ் ஸ்டோரியோட எண்டிங் ரெண்டையும் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.